ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிட்டாரு. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? அந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி பார்க்குறோன்னா, இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும்னு சொல்லுவாங்கள்ல. இல்லாத டைமில் அது குழந்தை உண்டாச்சின்னு நினச்சா எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ, அது பெறவே முடியாதுன்றப்ப பெற்று எடுக்கிறப்ப எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ, அந்த மாதிரி தான் தளபதி சிஎம் ஆனது எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள்னா, தளபதி எல்லா இடத்துக்கும் நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. கீழ்மட்ட இருக்கிற அடிப்படை உறுப்பினரை எவ்வளோ பேர் பார்க்க முடியாத எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்து மாவட்டம் சார்ந்தோ இல்லை ஒன்றியம் சார்ந்தோ ஒரு தொகுதி சார்ந்தோ ஏதோ ஒரு மீட்டிங்கில் எல்லாரையும் பார்க்கணும். நிர்வாகியை சந்தித்து அவங்கக்கிட்ட யார் இவங்க தான் சொல்ல தேவையில்ல. குறிப்பிட்டு நீ எழுந்திருப்பா, உன் இடத்துல உனக்கு என்ன பிரச்சனை அந்த மாதிரி அவர் சொல்லணும். அவருக்கு அவங்களே முதலமைச்சர்கிட்ட அவங்களே அவங்க குறைய சொல்லணும். அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து அவர் இன்னும் நல்லதை பண்ணணும். அவர் கூட இருக்கிறவங்க அவர் பேரை காப்பாற்றுற மாதிரி நடந்துக்கணும். அவர் எவ்வளோ இதெல்லாம் நான் பண்ணுவேன் செய்வேன் ஊழல் இல்லாமல் பண்ணுவேன் அவர் மட்டும் சொல்லிட்டா பத்தாது. அவர் கூட இருக்கிற எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும். அவர் பேரை கெடுக்காம இன்னும் வரப்போகிற காலத்தில் அவர் தான்ற மாதிரி வரலாற்றை திரும்பி பார்க்க வைத்தார் தலைவர். இன்னும் 50 வருஷம் இவர் தான்ற மாதிரி இருக்கணும். இந்த ஆட்சி இன்னும் தலை சிறந்து இருக்கணுன்றதுக்காக நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம். தளபதி வாழ்க. ஓகேங்க, தேங்க்ஸ். தேங்க்யூ.